பிரேமா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ராவல் பேன் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ அது வந்திருக்குல்ல, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா புலி வருதுன்னு சொன்ன கதை இன்னைக்கு புலி வந்துடுச்சு. அதாவது இந்த வீடியோ நீங்கள் வந்து மண்டே பார்க்கணுன்னா இன்னையிலேருந்து ட்ரம்ப் ட்ராவல் பேன் அதுவும் 19 கண்ட்ரிக்கு அப்ளை ஆக போகுது. அது ஒரு புறம் இருக்க, இந்த விடாது கருப்பு மாதிரி இந்த இமிக்ரேஷன் விஷயமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த பீரியட் முடியறதுக்குள்ளே இந்த இமிக்ரேஷன் சோறு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்கு. காரணம் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம், போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அதை பற்றி எரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த விசாவில் இருந்தாலும் யூஎஸ்ல இருக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி விவாதிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குல்ல பேக் டு பேக். போன வீக் எலான் மஸ்க்குக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு வார் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வீக் இதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஸோ போன வீக் அந்த எலான் மஸ்க் அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கான வார் இருக்குல்ல, ஒரு காலத்துல பார்த்தா ரெண்டு பேரும் சூர்யா தேவா மாதிரி திக்கு ஃப்ரெண்டு. ஆனால் ஒரு வீக்காகவே அவங்க போட்ட சென்டரில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டு அப்படின்னு போய்கிட்டே இருந்தது, நிற்காம. அது நிற்கல, இன்னுமே நிற்கல. ஈவன் சாட்டர்டே பார்த்தோன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இதோட கான்சிக்வன்சஸ் அவங்க எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை எலான் மஸ்க் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்குனா அது உன்னோட கான்சிக்வன்ஸ். மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலான் மஸ்கோட அப்பா சொல்லும்போது இது ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்டு டயர்டாக இருக்காங்க, கொஞ்ச நேரம் இதை ஆற போட்டு பேசினாலே சரியாயிடும் அப்படின்னாங்க. ஒருவேளை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப்பை கேட்கும் போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் இதை விட மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நான் ஈடுபட்டு இருக்கிறதுனால இதுக்கான வாய்ப்பு இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும், அதாவது இந்த வாரம் திரும்ப மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது இன்னும் என்ன பண்ண காத்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு விஷயம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்ததுல மிகப்பெரிய ஒரு கலவரம். பிரேமா, எதனால இந்த கலவரம் நடந்துச்சு? ஆமாம், இது ஆரம்பிச்சது ஃப்ரைடே. ஆர்த்தி, ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஐசிஇ அதாவது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் யாரை வேணாலும் தடுத்து நிறுத்தி உங்கள்கிட்ட சரியான ஆவணங்கள் இருக்கா, நீங்க இந்த நாட்டில் லாஃபுல்லா டாக்குமெண்டா இருக்கீங்களான்னு பரிசோதிக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதனாலே நம்ம அட்டானி வச்சே வீடியோ போட்டிருந்தோம். நீங்க வெளியே போகும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் அவுட்டா அது ஸ்கேன்டு காப்பியா நீங்க மொபைல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும், தயவு செஞ்சு பாருங்க. அதே மாதிரியான ஒரு இன்ஸ்பெக்ஷன் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போயிருக்கு. அங்கே போய் நிறைய மெக்சிகன்ஸ் வாழக்கூடிய ஒரு பகுதிகளில் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்கே உள்ள லோக்கல்ஸ் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை உள்ள விடல, இவங்க மேலே முட்டையெல்லாம் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்திருக்கு. இது ஃப்ரைடே. சாட்டர்டே இன்னும் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. நிறைய இடங்களில், நிறைய புறநகர் பகுதியில் அந்த ப்ரொட்டஸ்ட் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அது வரைக்கும் ஒரு அமைதியான ப்ரொட்டஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்ததா அந்த கவர்னரே நியூசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், கலிஃபோர்னியா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ளூ ஸ்டேட். பல காலங்களாகவே டெமோக்ராட்ஸ்க்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதோட கவர்னர் நியூசனுக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்குமே எப்பயுமே ஆகாது. கலிஃபோர்னியா வைல்ட் ஃபயர்லேயே நம்ம பார்த்தோம், பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாகவே தாக்குனாங்க கவர்னர் நியூசனை. அவர் தான் இதற்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நியூசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் அமைதியாக போயிட்டு நாங்களே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சாட்டர்டே என்னாச்சுன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு நேஷனல் ட்ரூப்ஸ் 2000 பேர் அங்கே டிப்ளாய் பண்ணுறது, இந்த கலவரத்தை போராட்டத்தை நிறுத்துவதற்காக நாங்கள் டிப்ளாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சாட்டர்டே சொன்னாங்க. அப்போ நியூசன் ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை வேணாம், இது லோக்கல் அத்தாரிட்டிஸ் லோக்கல் போலீஸை கவனிச்சுக்கிறோம், ஒருவேளை நேஷனல் ட்ரூப்ஸ் இங்கே வந்துச்சுன்னா அது கலவரமாக மாறக்கூடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, இது கலவரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நேஷனல் ட்ரூப்ஸ் வரக்கூடும் சொல்லியிருந்தாங்க. சண்டே நேஷனல் ட்ரூப்ஸ் வந்தாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சண்டே தான் கார்லாம் கூட கொளுத்துனாங்க. கரெக்ட். ஸோ சண்டே நேஷனல் ட்ரூப்ஸ் வந்துட்டாங்க. 2000 பேர் அப்படின்னு அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்க இல்லையா. அவங்க வந்த பிறகு என்னாச்சுன்னா இன்னும் கலவரம் அதி தீவிரம் அடைந்ததா இங்கே சொல்றாங்க, கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க ஒருவேளை வரலனா இந்த கலவரம் இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வேமோ அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் கார், டிரைவர்லெஸ் ஆட்டோமேட்டிக் கார், டிரைவரே இருக்க மாட்டாங்க. நீ ஆப் இருக்கு, நீ உனக்கு ரெண்ட்டுக்கு வேணா எடுத்துக்கிட்டோன்னா உன் இடத்துக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்ஏல இருக்குது, ஃபீனிக்ஸில் இருக்குது. அந்த வேமோ காரை கொளுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கடைகள் சூறையாடப்பட்டிருக்கு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப
பதட்டமும் பயமும் தான் வருது. ஒரு சின்ன ஒரு இமிகிரேஷன் இன்ஸ்பெக்ஷன் இவ்வளோ தூரம் போய் நிற்கிது அப்படின்னு. ஆனால் இரு பக்கங்களும் ஒருவரை மாறி மாறி வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆர்த்தி, இங்கே கலிஃபோர்னியாவில் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே நடந்த ஒரு போராட்டம் அதை கலவரமாக மாற்றினது நேஷனல் கார்ட்ஸ் வந்த பிறகு தான் மாறினது, அதற்கு காரணம் பிரசிடென்ட் ட்ரம்ப். இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் பக்கம் இல்லை, இது கலவரமான மாறத்துக்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருந்ததுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேஷனல் கார்ட்ஸ் வந்தாங்க, அதனாலே இந்த கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டது. இதை வந்து கலிஃபோர்னியா கவர்னர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரெண்டு பகுதியிலுமே மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ஆனால் 60 பேருக்கு மேற்பட்டு கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்ஜுரி, எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து இது வரைக்கும் தெரியல. ஏன் பிரேமா லோக்கல் போலீஸால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? என்ன சொல்றாங்கன்னா வந்து கலிஃபோர்னியா கவர்னர்கள் லோக்கல் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அதை நம்பாம வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அனுப்பினதா சொல்றாங்க. ஆனால் நேஷனல் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆர்மியை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து ஏதாவது போர்க்கால அடிப்படையில் அவங்களோட தேவை இருந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா வைல்ட் ஃபயர் பார்த்தோம், இல்லை ஹரிக்கேன் வருது, இல்லை மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடர் வருதுன்னா அவங்களை டிப்ளாய் பண்ணி அவங்க வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு தான் நேஷனல் கார்ட்ஸ். இவர்களை டிப்ளாய் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் பிரசிடென்ட் ட்ரம்ப், அதாவது பிரசிடென்ட்டுக்குமே இருக்கு, கவர்னருக்குமே இருக்கு. பெரும்பாலான சமயங்களில் ஸ்டேட் கவர்னர் தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை வந்து இல்லை எங்கள் ஸ்டேட்டுக்கு இவங்களோட தேவை இருக்குன்னு கூப்பிடுவாங்க. பொதுவாகவே வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஸ்டேட் கவர்னரோட கன்சர்னோட தான் டிப்ளாய் பண்ணுவாங்களாம். 1965 தான் அப்படி நடந்திருக்கு. அதாவது கவர்னருக்கே தெரியாம பிரசிடென்ட் அவர்கள் டிப்ளாய் பண்ணது. கரெக்டாக 40 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். ஏன்னா வந்து கலிஃபோர்னியா கவர்னருக்கு தெரியாம வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் போட்டு டிப்ளாய் பண்ணது. அதாவது வரலாற்றில் மீண்டும் ஒரு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட நேம் அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்கு. எது எப்படியோ இந்த இமிகிரேஷன் கொஞ்சம் காம் டவுனாலும் நல்லா இருக்கும். மக்களை தயவு செஞ்சு டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிங்க, கையிலுமே பையிலுமே வச்சுங்க. இப்போ டிராவல் பேன் பத்தி சொல்லுங்க. ஆமா, டிராவல் பேன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டே இருந்தோம் ஆர்த்தி. கண்டிப்பா வந்து டிராவல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முன்னாடிலேருந்தே வந்து சொல்லிட்டு இருந்தோம். 1 வீக்லேயே போடுவாங்கன்னு நினச்சிருந்தோம், கொஞ்சம் டிலே. ஓகேவா, 19 கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் பேன் போட்டிருக்காங்க. 12 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டான டிராவல் பேன், முழுவதுமான டிராவல் பேன் சொல்கிறாங்க. 7 கண்ட்ரீஸ்க்கு வந்து கொஞ்சம் லிமிடேஷனோட டிராவல் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆர்த்தி, இந்த டிராவல் பேனுக்கான காரணம் சொல்லும்போது எந்தெந்த நாட்டில் செக்யூரிட்டி குறைபாடாத அந்த நாட்டிலேருந்து உள்ளே வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து அவங்களை பரிசோதிக்காமல் நீங்கள் அனுப்புறதுனால அந்தந்த கண்ட்ரீஸில் இல்லை அந்த கண்ட்ரீஸ் நிறைய தீவிரவாத குழுக்கள் இருக்குது, இல்லை அந்த கண்ட்ரி வந்து தீவிரவாதத்தை ஊக்கப்படுத்துது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சில கண்ட்ரிலேருந்து வர மக்கள் ஓவர் ஸ்டே பண்ணிடுறாங்க, அதனால அந்த கண்ட்ரியை நாங்கள் வந்து பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மக்களை தயவு செஞ்சு ஓவர் ஸ்டே மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய நேரங்களில் வாண்டடா பண்றது இல்லை, இது இக்னோரன்ஸ், நம்ம தெரியாதனமா பண்ணிடுறாங்க. எடுத்துக்காட்டி B1 B2 வராங்க, அம்மா அப்பாவை கூப்பிடுறீங்க, அத்தை மாமாவை கூப்பிடுறீங்க, கரெக்டாக 6 மந்த்து இப்போ வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். 6 மந்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நிறைய நேரங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும், இல்லை அடுத்த ஒரு சீசனை பார்க்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். தயவு செஞ்சு எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க, எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி. இல்லை நீங்கள் அட்வான்ஸாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த ஆன்லைனில் பண்ணலாம், சிம்பிள் மேட்டர். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போட்டு அப்ரூவ்லாம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. எக்ஸ்டென்ஷன் போட்ட பிறகு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அது வந்து லீகலாக தான், உங்களுக்கு ரிசிப்ட் கையில் வச்சு ஸ்டே பண்ணலாம். அந்த அப்ரூவல் டெசிஷன் அப்ரூவல் வந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த டேட் வரைக்கும், இல்லை டினைன் வந்தால் அன்றைக்கே கிளம்பணும், அவ்வளோதான். ஸோ அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க, ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க. ஈவன் வந்து H1 H4 L1 L2 இருக்கும்போது சில கம்பெனிஸ் வந்து பிரைமரி பண்ணும்போது டிபெண்டன்ஸை விட்டுருவாங்க, அவங்களும் இக்னோரன்ஸ்னால. தயவு செஞ்சு அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் டிபெண்டன்ஸ்க்கும் போட்டிருக்காங்களான்னு பார்த்துருங்க. ஏன்னா இந்த டிராவல் பேனுக்கான காரணங்கள் அதனால சொல்கிறாங்க. ஆமாம், இமிகிரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பார்க்குறாங்க, எந்த ஒரு சின்ன ஒரு கேப்பையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன் பிரேமா அப்போ போடாமல் இப்போ வந்து போட்டிருக்காங்க? கரெக்ட். ஏன்னா இவ்வளோ கேப் விழுந்தில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்க்கும்போது 7 நாள் தான் ஆர்த்தி. அது வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்க்கும்போது 7 நாளில் முஸ்லீம் கண்ட்ரி பேன்னே சொன்னாங்க. ஏன்னா அப்போ போட்ட எல்லா கண்ட்ரியுமே இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கண்ட்ரியாக தான் போட்டிருந்தாங்க. அதனாலே வந்து போன தடவை என்னாச்சுன்னா வந்து முதல் முறை 2ஆம் முறையும் கோர்ட்டில் தடை செய்யப்பட்டது, ஆனால் 3ஆவது முறை கோர்ட் அதை தடை செய்யவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 முறை என்னென்ன தவறுகள் செஞ்சாங்களோ அது திருத்தி ஒரு செமையான ஒரு டிராவல் பேன் போட்டிருந்தாங்க. அது பைடன் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இந்த டிராவல் பேனை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இந்த முறை ஏன் இந்த கேப் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த வாரம் போல்டர் கொலராடோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு பேரணி போயிட்டு இருந்தது. அந்த பேரணியை வந்து எகிப்தை சேர்ந்த ஒருவர் வந்து தாக்குனார். அந்த பேரணியில் உள்ளவங்கள 12 பேருக்கு மேற்பட்ட இன்ஜுரி ஆனாங்க. இது வந்து ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அவர் வந்து இங்கே அசைலம் சீக்கர், அகதிகளாக வந்தவர், அந்த நாடு விரும்புறதுக்கு எதிராக அவர் செயல்பட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன விஷயம்னா, அவர் எகிப்தை சேர்ந்தவர், எகிப்துக்கு இந்த டிராவல் பேன் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்குன்னு. அதை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னால், எகிப்து இங்கே நட்பு நாடு, அவங்க சரியான முறையில் செக்யூரிட்டி ஸ்க்ரீன்லாம் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க
அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு 19 கண்ட்ரிக்கு இதில் நிறைய எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆர்த்தி. அதாவது வந்து ஏற்கனவே வீசா உள்ளவங்க உள்ளே வரலாம், பிரச்சனை கிடையாது. புது வீசா தான் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்லாம் உள்ளே வரலாம். முதல்ல போட்டாங்களா 2017 அதில் தவறான விஷயம், இந்த க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்குமே அவங்க வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் கோர்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் வந்து சரியான முறையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். டியூவல் சிட்டிசன் உள்ளே வரலாம். இப்போ 2026 FIFA வேர்ல்டு கப் நடக்க போகுது. 3 கண்ட்ரி சேர்த்து நடத்துகிறாங்க, USA, மெக்சிகோ, கனடா. அவ்வளோ டூரிஸ்ட் வந்து உள்ளே வருவாங்க இல்லையா, அதுக்குள்ளே எல்லா விஷயமும் வந்து கண்ட்ரோலில் வரும் நம்ம வேண்டுவோம். 2028 ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது, 2 பெரும் விஷயங்கள் நடக்க போகுது. அதுக்காக வரவங்களுக்கு எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த பயமும் கொள்ள வேணாம். இந்த ஒரு 19 கண்ட்ரியில் இந்தியா இல்லை. அதே மாதிரி இந்த ட்ராவல் பேன்னால க்ரீன் கார்டு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்கல்ல, ஸோ இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகி இந்தியன்ஸ்க்கு கிடைக்க சான்சஸ் இருக்கா? ஆமாம், அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ட்ராவல் பேன் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஒரு பக்கம் உள்ள மக்களுக்கு வந்து அது வந்து சோகமான ஒரு விஷயம்னா, இன்னொரு பக்கம் இந்தியர்களோட ஆவலாக இருக்குது. அட்லீஸ்ட் இவங்களுக்கு கொடுத்த அந்த க்ரீன் கார்டு, ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டு வந்து இப்போ தடை செய்யப்பட்டது இல்லையா. ஸோ அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு அந்த கேள்விக்கு இப்போ வந்து சரியான ஆன்சர் இருக்காது. நம்ம ஆனால் வெயிட் பண்ணும். கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பர்சன்டேஜ் வந்து ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டுலேருந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டு வரும். ஏன்னா இமிகிரேஷன் சம்மந்தமாக நிறைய பேக் டு பேக்னு போயிட்டு இருக்கிறதுனால வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதனால ஷேர் மார்க்கெட் ஏதாவது இதனால ஷேர் மார்க்கெட் எதுவும் ஆகாது. பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எலான் மஸ்க் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட ஃபைட்னால ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிறு அதிர்வு வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் தான் ஆர்த்தி, அவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு, எப்போ வேணாலும் சேரலாம். தேனடையில் உப்பு இல்லை, திக் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டால் தப்பு இல்லைன்னு ஒரு நாள் 2 பேரும் கை குலுக்கிட்டு நாங்கள் சும்மா விளாண்டோம், நீங்கள் தான் உண்மையாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சேரலாம். அன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். ஆனால் இந்த ட்ராவல் பேனுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் லாட் ஆஃப் திங்ஸ் நடக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இந்த வீக்குமே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வரிசை கட்டி நிற்கிது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.